லட்டு பாவங்கள் வீடியோவை நீக்கி உள்ளதாக பரிதாபங்கள் சேனல் விளக்கம் அளித்துள்ளது. கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருப்பதால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கி உள்ளோம். இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளது. ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்.எல்.ஏ. கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு ஆட்சியில் இருந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருப்பதி திருமலையின் புனிதத்தையே முற்றிலுமாக கெடுத்து விட்டார்கள். அன்னதானத்தின் தரத்தில் சமரசம் செய்தும் புனிதமான திருமலை லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் மாசுபடுத்தி உள்ளார்கள். எனினும் நாங்கள் இப்போது திருப்பதியில் மிக தூய நெய்யை பயன்படுத்துகிறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம் என்று கூறினார். இதனிடையே மத்திய உணவு பாதுகாப்பு துறை நடத்திய ஆய்வில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாடு, பன்றி கொழுப்புகள், மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதற்கு நாடு முழுவதும் பெருமாள் பக்தர்கள் கடும் கண்டனமும் வேதனையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மறுபக்கம் மத்திய அரசும் விளக்கம் கேட்டு ஆந்திர அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் திருப்பதி விவகாரத்தை தனிப்பட்ட முறையில் தீவிரமாக கவனித்து வருகிறார். தமிழ்நாட்டிலும் திருப்பதி லட்டு விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் லட்டு விவகாரம் தொடர்பாக லட்டு பாவங்கள் என்ற வீடியோவை தங்களுடைய வழக்கமான காமெடி பாணியில் நையாண்டி செய்து பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வெளியிட்டது. இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே அந்த வீடியோ பல லட்சம் பார்வைகளை பெற்றது. இந்த வீடியோ நாடு முழுவதுமே வேகமாக பரவியது. இந்நிலையில் லட்டு பாவங்கள் வீடியோ வெளியான சில மணி நேரத்திலேயே நீக்கப்பட்டிருந்தது. முன்னதாக இந்துக்களின் உணர்வுகளை வைத்து இப்படி வீடியோ பதிவிடலாமா என்று பலரும் பரிதாபங்கள் சேனலை டேக் செய்து கேள்வி எழுப்பி வந்தார்கள். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வீடியோ நீக்கி உள்ளது. மேலும் நீக்கப்பட்டது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பரிதாபங்கள் சேனல் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து பரிதாபங்கள் சேனல் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருப்பதால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கி உள்ளோம். இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது.